எங்க அப்பா என்ன அழகா இருக்கிறாப்பா. புதுசா பிடிச்ச லட்டு மாதிரி இருக்கிறாள. இங்கே உட்கார்ந்துட்டீங்களா? என் நன்றிக்காக காத்துட்டு இருக்கீங்கல்ல? சொல்லவே இல்லையா? நான் சொல்ல மறந்துட்டேங்க. அதான் என்ன பரவாயில்ல. இந்த ஆபத்து சமயத்துல வந்து எனக்கு உதவி செய்தீங்களே, அது என்னால மறக்கவே முடியாதுங்க. அதே மாதிரி நான் கூட ஒண்ணு சொல்லுவேன். உங்க கைக்கே ஆபத்து வருது. அங்க அந்த கணத்தடியில கூட கயது கணது தவளைங்கும் போது கை காலு மேல பட்டிருக்கோம். தப்பா நினைக்கப்படாது. அதனால என்னங்க ஆபத்து சமயத்துல அனாதை மாதிரி வந்து காப்பாத்துனீங்களே. ஆமா. அனாதையா? அனாதை ரட்சகன் இல்லையா? அச்சோ மறந்துட்டேங்க. கொஞ்சம் உட்காருங்க, இதை வந்துட்டேன். நான் எங்க இப்ப போவேன். ஆண்டவனே, எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி போட்டோம்னா நம்ம முட்டாய் கடைக்கு மாவாட்டத்துக்காவது உதவும். மாணிக்கம், வணக்கம் வணக்கம். என்ன கடங்கார மாதிரி காலையில வாசல்ல வந்து உட்கார்ந்துட்டியப்பா? உட்கார்ந்து கிடம இல்ல? உட்கார். நான் இப்படியே உட்கார்றேன். சரி அப்படியே. நான் உங்களை தேடிக்கிட்டு இங்க வந்தேன். உங்க சம்சாரம் போய் கணத்துல விழ போயிட்டாங்க. சம்சாரமா? ஆமா. யார் அவன்? அவ செத்து போய் எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? ரொம்ப நாளாச்சு. அப்ப இப்ப போய் கணத்துல விட போனது யாரு? உங்க மூணாவது சம்சாரமா? ராமன். அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கலப்பா. கல்யாணம் பண்ணிக்கலன்னா இப்ப இந்த அம்மா தான், இந்த அம்மா தான். அதையே மாத்திட்டியே. அது என் பிள்ளை. பிள்ளையா? ஆமா. என் பையனுக்கு வேட்டி கட்டினா பிடித்தம் பாவாடையை கட்டிட்டாங்க. என்னடா கதையை மாத்தி துடைக்கிறேன். அது பொண்ணுதான். பிள்ளை நீங்களே புள்ளன்னு நான் சொல்லுவேன். ஒரு ஆசை. வேற புள்ள கிடையாது. புள்ளையும் பொண்ணும் இதுவேதான். அப்படியா? கல்யாணம் ஆச்சா? இல்ல, இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்க போறாப்புல உத்தேசம் இல்லை. நான் உங்களை கேட்கல. பொண்ணுக்கு ஆச்சான்னு கல்யாணம் ஆகுது. அது இப்ப வேண்டாம்னு சொல்லியாச்சு. அதுவா எப்ப அப்பா நான் கல்யாணம் பண்ணி அப்படி சொல்லட்டும் அப்படி நான் சொல்லிக்குவேன். அப்படியா? அந்த நேரம் மாப்பிள்ளை தேடுறது என்னுடைய வேலை. எனக்கு கண்ணு இல்லை. இல்ல நான் பேச மாட்டேன்னா யாராவது எல்லாம் எனக்கு தெரியும். ஆமா, ஒன்னு தேடிக்கிட்டு நான் அங்க எல்லாம் கிட்ட இருக்கிறேன். நீ என்னடா கடங்கார மாதிரி இங்க வந்து பாத்துட்டு இருக்கேன். நான் வரலன்னா இவங்களை காப்பாத்தி இருக்க முடியுமா? அது இருக்கட்டும் ஐயா. இந்த முட்டாய் மேல பாட்டு எழுத்தாரே சொல்லி 3 மாசம் ஆச்சு. எழுதி கொடுத்தீங்களா? எந்த மடையாவது எழுதுவானா முட்டாய் மேல? எவன் எழுதுறான்? யாரா இவன்? முட்டாய் மேல எழுதுனா முட்டாய் உடைஞ்சு போயிடும். முட்டாய் மேல இல்ல, முட்டாயை பத்தி காகிதத்து மேல எழுதணும். ஆமா ஆமா, எழுதி கொடுத்தீங்க. முட்டாயை வித்து போச்சு, வெறும் கடாய் தான் இருக்குது. அப்ப சொல்ல விட்டது இன்னும் எதுக்கு பாட்டு? ஏன் கடாய் மேல எழுதுங்களா? ஏன் வியாபாரம் பண்றியா? கடாய் மேலே வேண்டாம், மிட்டாய் மேலே வேண்டாம். உன் பேரும் கடை பேரும் எழுதுறேன். கடை தூக்கிடும். கடை தூக்குனா சரி, தூங்கப்படாது. தூங்குமா என் எழுத்து? ஒரு எழுத்து எழுதி ஆச்சுன்னா இப்படியே வேலை செய்யும். என்ன அரிக்குமா? என்ன சிறங்காய எழுத்து? யாரப்பா நீ? அப்படி எழுதி ஆச்சுன்னா அதை சுறுசுறுப்பா வேலை செய்யும். கடை வேலை தூக்கிடும். சரிங்க, நீங்க 3 வருஷம் ஆனாலும் சரி பொறுமையா எழுதி கொடுங்க. நான் இங்க அடிக்கடி வர்றேன். கொஞ்சம் தண்ணி கொண்டா. இந்த வர்றேன். ஒதுக்கிட்ட சொல்லப்பா, என் பொண்ணு கிட்ட சொன்னேன். அப்ப நானும் போயிட்டு வரேன். நீ போயிட்டு வா. நீ போவா, அதெல்லாம் செய். நீ வரும்போதெல்லாம் இதோடு செய்வாங்க கடையில. ஆமா, அதான் இந்த பிஸ்தா மீன். பிஸ்தாமி. பிஸ்தாமி அல்ல, பிஸ்தா. அப்ப அதுதான். சும்மா கொடுத்தா போதுமா? உன் கடையில அரைச்சு செய்யறாங்களே பாயாசம். பாயாசம் பாயாசம் பாயாசம். நீ வரும்போதெல்லாம் ஒவ்வொரு குடம் கொண்டா. ஐயோ, நாங்க ஒரு குடம் தானே செய்யறதே. அப்போ ஒரு சின்ன செம்பல் கொண்டா. சின்ன செம்பா இது? ஆமா, அது சாப்பிட்டா தான் வேலைக்கு மூளை செய்யுமாப்பா. அப்பா, வேலைக்கு மூளை இல்ல, மூளை நல்லா வேலை செய்யும். இப்படிதான் இருக்குமா பாட்டு? சூச்சு சூச்சு. தவறுமா? வாய் தவறும், எடுத்து தவறுமா? சரி சரி. அப்ப போயிட்டியா? நீங்க சொல்லல அப்படி போன்னு சொன்னாலும் சரி, வரலன்னு சொன்னாலும் சரி, நான் கண்டிப்பா இங்க வந்துகிட்டே இருக்கிறேன். அரசாங்க கல்லூரியில் தமிழ் பேராசிரியர், இருமொழி புலவர். அமருங்கள். சுவாமிகளை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த பட்டமே எனக்கு பிடிக்காது. ராமலிங்கம் என்று சொல்லுங்கள். ஓதாமல் உணர்ந்தவர் என்றும் ஆறுமுகன் அருள் பெற்றவர் என்றும் தங்களை பற்றி பலர் பலவிதமாக பேசிக் கொள்கிறார்கள். சில காலங்களுக்கு முன் என்னிடம் சில பழஞ்சுவடிகள் வந்து சிக்கிக் கொண்டது. அது சங்க புலவர்களால் சாத்தப்பட்ட கரடு முரடான கடின நடை ஸ்லேடை கவிகள். என் போன்றவர்களால் கூட அதன் பொருளை புரிந்து கொள்ள முடியவில்லை. அருள் பெற்ற தங்களிடம் காட்டி
அதன் பொருளை உணர்ந்து கொள்ளலாம் என்றுதான் நான் இங்கு வந்தது. சுவடிகளை பார்ப்போமா? ஆஹா, சுந்தரம், இதை படி. வெள்ளை நிறம் உண்டு, மிக்க நுரை உண்டு, கள்ளங்கிலா உள்ளம் போல் களிமிக பொங்குவதுண்டு. வெள்ளை பாவாணனே பசும் பால் போல் இருந்தாலும் சுண்ணம் நீர் அது ஆகுமோ நுவல். இவை சங்கப்புலவர் சாற்றியதல்ல. அவர்கள் பாட்டில் இவ்வளவு குறைகள் இரா. பொருள் இலக்கணம் தேரா கற்றுக்குட்டி பாடியவை இவை. ஐயனே, ஐயனே, பொருள் இலக்கணம் தேரா கற்றுக்குட்டி வேற யாரும் அல்ல, நானேதான் அந்த குற்றவாளி. பல புலவர் சோதனை காலாக்கி அவமானப்படுத்தி அதை கண்டு ஆனந்தமடைந்தேன். பலரால் போற்றப்பட்டு வரும் தங்களையும் அந்த பட்டியலில் சேர்த்து பெரும் வெற்றி காணலாம் என்று வந்தேன். என் மனக்கோட்டை மாயமாய் மறைந்தது. தங்கள் திவ்ய தரிசனத்தால் என் அகம்பாவம் என்னும் இருள் என்னை விட்டு அடியோடு நீங்கி விட்டது. என்றென்றும் தங்கள் அடிமையாயிருக்க கருணை செய்ய வேண்டும், கருணை செய்ய வேண்டும். நீ நமக்கு புதியவன் அல்ல, மிக பழையவனே. நம் பிள்ளை நமக்கே கிடைத்தது. ஆறுமுகனை உபாசனை செய், அறிவு வளர, அன்பு பெருக. மாணிக்கா, கனவு பண்ணிட்டு என்ன அவன் உள்ள? இப்ப காசு பண்ணிட்டு இருக்கேன். காசு நீக்கிட்ட பொண்ணா, பெரிய காசு. உன் வீட்டுல வந்து பணம் கொட்ட போகும். இப்ப அதிர்ஷ்டம் கதவை தட்டு. கதவை தட்டுற உனக்கு 2 காலு, வரப்போற அதிர்ஷ்டத்துக்கு 2 காலா? 6 காலம். நீ எந்த அயோச்சம் காலை மாணிக்கா, காலை மாப்பிள்ள. ஏன் என்ன மாணிக்கா, இது ஏன் தண்ணி இல்லாம காலை கழுவுற? ஒரு சமாச்சாரம். ஆமா, அதிர்ஷ்டம் வரப்போகுது. நீ அது என்னது? அதாவது இப்ப நம்ம சுவாமி கிட்ட போனோம், அதுதான் அதிர்ஷ்டம். சாமி கிட்ட போறதுக்கு முன்னால உன் மாமன் இருக்கிறான் பாரு, அஷ்டாவதான யானை முக பாவலாம். ஆமா, அவனை போய் நான் பாத்துட்டு வரணும். ஏன் சொல்றேன் என்னன்னா, பாரு, என் முட்டாய் பேர்ல ஒரு பாட்டு எழுதி கொடுன்னு கேட்டு 3 மாசம் ஆச்சுது. சரி, என்ன பாட்டா இருந்தாலும் கூப்பிட வேண்டியது பிள்ளையார் சொல்லி ஒரு நாள், சிவமயம் ஒரு நாள், பல்லவி ஒரு நாள், அனுபல்லவி ஒரு நாள். என்ன பெரிய பாட்டு பாட்டு. சரணம் வாங்கிட்டியே? சரணமா? அங்கேயே சரணம். சரணமா? நீ என் வீட்டை சுத்தி கருணை அடிக்கிற. ஐயா, நீ ஒழுங்கா மிட்டாய்க்கு பாட்டு எழுத வாங்க வர்றவரா இருந்தா என் மாமன் வீட்டுல இருக்கும் போது நீ வரணும். அவர் இல்லாத போது நீ ஏன் வர்ற? அவர் இல்லாத போது வந்து கொல்ல பக்கம் நின்றுகிட்டு அப்படின்னு குரல் கொடுக்கிறது, ஜன்னல் பக்கம் தரிசனம் தர்றது, வாசப்படி பக்கம் தலையை நீட்டுறது, இதுதான் பாட்டு எழுதி வாங்குற லட்சணமா? யோ, என் மாமனை ஏமாத்தலாம், இந்த மச்சக்காலை ஏமாத்த முடியாத ஞாபகம் இருக்கட்டும். காலை, என் வேலையெல்லாம் தெரிஞ்சு போச்சா உனக்கு? இப்ப எனக்கு என்ன வேலை தெரியுமா? சுவாமி கிட்ட முதல்ல உன்னை கூட்டிட்டு போறதான் வேலை. சாமி வரையிலும் தெரிய வேணாம், நான் சொல்றது கேளு. இத உன் மனசோட வச்சுக்க. அடிக்கடி என் முட்டாய் கடைக்கு வா, ஏதோ சிந்துனது செதர்னது எல்லாம் தாரேன், நீ சாப்பிடுவோம், சொந்தக்காரங்களும் கொடு, நல்லா இருக்கும். நீ மிட்டாய் கொடுத்த ரொம்ப பேரை முட்டாளாக்கிருக்க. நான் உன்கிட்ட மிட்டாய் சாப்பிட்டேன். நான் ஒரு முட்டாள். முட்டாள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? முட்டாள், முட்டென்ற நாடை ஆளக்கூடிய அரசன். அந்த கிங்கினி வேலையெல்லாம் வச்சுக்கிறாத. நீ முதல்ல சுவாமி கிட்ட வா. ஐயோ வேணாங்கிற, என்ன கேட்க மாட்டேங்கிற. ஏயா வர்ற அதிர்ஷ்டத்தை கெடுக்கிற? அதிர்ஷ்டமா? பின்ன என்ன, உனக்கும் பவளத்துக்கும் கல்யாணங்கிறத சுவாமி கிட்ட சொல்றது ஒரு அதிர்ஷ்டம் இல்லையா? நண்பா நண்பா, ராமலிங்க சுவாமி எதிர் வீட்டு தென்னையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு, பாத்துக்கிட்டு நிக்கிறீங்களே ஐயா. நான் அவரை அழைச்சிட்டு வந்திருக்கிறேன், அவமானப்படுத்திட்டீங்களே. அவர் ராமலிங்க சுவாமிகள் எனக்கு தெரியாது. தெரியாது? என்னதான் தெரியும்? சுவாமி, சுவாமி என்ற பட்டம் எனக்கு வேண்டாம். தங்களை தெரியாதவன், அறிவில்லாம ஏதோ அவமானப்படுத்திட்டு தான் கேள்விப்பட்டேன். சபாபதி முதலியார், அது எனக்கு செய்த அவமானம் இல்லை. எளிமைக்கும் ஏழ்மைக்கும் தங்களை போன்றவர்கள் எப்பொழுதுமே செய்யும் அவமானம். என்னை மன்னிச்சு மணமக்களை வாழ்த்த வரணும். முருகா, என்ன செட்டியார இங்க உட்காந்துருக்கீங்க? பாப்பா வா, நானே அவனை பார்க்கலாம்ல இருந்தேன். அப்படியா? சுவாமிகள் திருப்பத்தூர்ல பிரசவம் பண்ணாரு, நீங்க வரலையா?
அதான் வர முடியாது போச்சே. நீங்க வந்திருந்தா கூட உயிரோட இங்க வந்திருக்க முடியாது. விஷயம் அப்படியா? பிரசங்கத்தை முடிச்சுக்கிட்டு நாங்க பாட்டு வழியில போய்கிட்டு இருக்கோம். பின்னால வந்து சிஷ்யர்கள் எல்லாம் சுவாமிகிட்ட சொன்னாங்க, இது மோகினி பிசாசு இல்ல, போகாதீங்கன்னு. அவரா கேட்கறவரு அவர் போய்கிட்டே இருந்தாரு. பின்னால வந்து சிஷ்யன் பின்னாலே போய்கிட்டு இருந்தான். நான் ஒருத்தன் தான் அவரை தைரியமா போனேன். ஏன் தெரியுமா? அவருக்கு பாதுகாப்பு வேணாமா? ஆமா, 2 பேரும் போய்கிட்டு இருக்கோம். ராத்திரி மணி 12. இருக்கு. என்னப்பா தப்பாங்க? அந்த சத்தத்துக்கு இடையில கருப்பு புடவை கட்டி கண்ணுக்கு அழகா கால் இல்லாம பிசாசு வந்துச்சு. அது சும்மாவா வந்துச்சு? சுவாமிகளை அப்படி ஒரு பார்வை பார்த்து, சுவாமி, இச்சூழலில் சிக்கி தவிக்க விட்டாமல் தாங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும். என்ன சூழல்? வாழ்க்கை சூழல், சம்சார சூழல். சுவாமி, சிவபெருமான் மாதிரி நல்ல சமயத்துல வந்திருக்கீங்க. நீங்க தான் என் மகனுக்கு புத்திமதி சொல்லி என் குடும்பத்தை காப்பாற்றணும். எங்க குல தெய்வம் நீங்க. விஷயத்தை சொல்லுங்கள். என்னை கல்யாணம் செய்து கொள்ள சொல்கிறார்கள். யார்? என் தாயார். கட்டாயம் செய்து கொள். தாய் சொல் துறந்தால் வாசகம் ஏது? அன்னையை புறக்கணிப்பவனுக்கு ஆண்டவன் அருள் ஏது? என்ன சுவாமி, தாங்களும் இப்படி கூறுகிறீர்கள்? தர்மம், நியாயம், இன்பம், துன்பம் எல்லோருக்கும் பொதுதானே? துறவியாகி தாங்கள் இல்லறத்தை ஆதரிப்பதா? இல்லறத்தின் பெருமை துறவியாகி எனக்குத்தானே தெரியும். அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்றார் வள்ளுவர். அதனை மேற்கொண்டு அன்னையின் மனக்குறையை போக்கிறார். அம்பலவாணன் அருள் உனக்கு சித்திக்கும். தாயே, மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. திருமணத்திற்கு ராமலிங்கம் சம்மதித்து விட்டார் என்று அர்த்தம். திருமண ஏற்பாடுகள் செய்யுங்கள். சரி சாமி. எனக்கு இல்லையா? ஏன் இல்லை? இவ்வளவு இருக்கிறதே. ஆமாம், பக்கத்தில் உள்ளவருக்கு கொடுக்காமல் சாப்பிடலாமா? இந்தா. சாப்பிட்டீர்களே? ஆமாம், என் கவனம் எங்கோ சென்றிருந்தது. நான் சாப்பிட்டதே எனக்கு தெரியவில்லை. நான் பக்கத்தில் இருப்பது கூட தான் தெரியவில்லை. ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளுவதானே தமிழ் பண்பு. அதில் சந்தேகம் என்ன? ஆமா. திருவாச்சகம் இருந்ததே. இருக்கிறது. கொடு. திருவாச்சகம் படிக்கும் சமயமாயுது. திருவாச்சகம் படிக்க நேரம், காலம், சந்தர்ப்பம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொன்றிற்கும் சமயம், காலம், சந்தர்ப்பம் உண்டு. கொடு. நானாக கொடுப்பேனா? அத்தா, இருவரும் சேர்ந்து படிக்கலாமா? சேர்ந்து படிக்க வேண்டிய காலம்தானே இது. நீ திருவாச்சகம் படிக்க வேண்டிய காலம் வரும், அப்போது நானே தருவேன். நமச்சிவாயம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.
வந்துட்டியாம்மா? வா. ஏம்மா கண்ணு சிவந்திருக்கு? ஒண்ணுமில்லக்கா, அத்தான் திருவாசகம் படிச்சாரு. நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அத்தான் அழ ஆரம்பிச்சாரு. எனக்கு அழக வந்துடுச்சு. அக்கா, அத்தான் எவ்வளவு அழகா திருவாசகம் படிக்கிறார் தெரியுமா? பைத்தியக்கார பொண்ணும்மா நீ. ஆமா, தம்பி எப்போ எழுந்து உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சா? தூங்கினா தானே எழுந்து உட்கார. பாலும் பழமும் சாப்பிட்டு படிக்க உட்கார்ந்தவரு இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்காரு. நீ போகலான்னு சொன்னாரு. நான் வந்துட்டேன்க்கா. அண்ணி,